கழகம் உருவாக்கி ஆட்சியை காக்க வேண்டும். அன்னைக்கு மாணவர்களும் இளைஞர்களும் இணைந்து தமிழை காத்தாங்க. இன்னைக்கு அந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற இந்த மேடையிலிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன். இன்னைக்கு நம்ம பல்கலைக்கழகங்களை மாநில அரசு கிட்ட இருந்து பறிக்கக்கூடிய ஆபத்தை முறியடிக்க நம்ம கழகத்தின் மாணவர்களின் சார்பில் தலைநகர் டெல்லியில நாடாளுமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து மாபெரும் போராட்டம் நடைபெறும். 2026 நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கொள்கைவாதிகளாக இருக்கக்கூடிய நமக்கும் கொத்தடிமை கூட்டமாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் நடக்கிற தேர்தல் பறந்துடாதீங்க. தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் முன்னேற்றக்கூடிய திமுகவுக்கும் தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் அடமானம் வச்சு அதிமுகவுக்கும் நடக்கிற தேர்தல் தான். 2019 முதல் நடந்திருக்கக்கூடிய எல்லா தேர்தலையும் தொடர்ச்சியா வென்றிருக்கிறோம். கலைஞர் நம்மை விட்டு பிரிந்ததற்கு பிறகு நாம் சந்தித்திருக்கக்கூடிய அனைத்து தேர்தலையும் வெற்றி பெற்று கலைஞருக்கு நாம் புகழ் சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். மறந்தாதீங்க, இது தொடரும். உறுதியா சொல்றேன். தொடர்ந்து நான் ஒவ்வொரு மாவட்டமாக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு அங்கே சந்திக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகளை, இந்த முகங்களை எல்லாம் பார்த்து விட்டு சொல்லுகிறேன், 2026 தேர்தலையும் நாம் தான் வெல்வோம். 7வது முறையும் ஆட்சி அமைத்து ஏற்றம் காண்போம் என்ற அந்த உறுதியை மொழிப்போர் மரபர்களுக்கு வீரம் வணக்கம் செலுத்தக்கூடிய இந்த நேரத்தில் உறுதியேற்போம். நன்றி, வணக்கம்.